வெல்கம் டு பிரபு மேத்ஸ். எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அப்டேட் டேட் வந்து நமக்கு தெரியும். சரிங்களா, March 20. இன்னும் கரெக்டாக பார்த்திங்கன்னா 2 நாள் தான் நம்மக்கிட்ட டைம் இருக்குது. March 20 ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு லாஸ்ட் டேட்டு. அன்றைக்கி கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நாம் அப்ளை பண்ணும்போது அப்ளிகேஷனில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம எடிட் பண்ணி கரெக்ட் பண்ணுறதுக்கு March 21 March 23 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கிளியராக தெரியும். இதுக்குள்ளே நாம் எதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய மொபைல் நம்பர் அண்டு மெயில் ஐடி கம்பல்சரியாக நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டே க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. அதை சேஞ்ச் பண்ணால் உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மேட்டே சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் கண்டிப்பாக அது சேஞ்ச் பண்ண முடியாது. அதர்வைஸ் நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வரைக்கும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் கம்யூனிட்டியை நீங்கள் சேஞ்ச் பண்ணுறப்போ, ஏன்னா ஒரு சில கம்யூனிட்டிக்கு அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும், ஒரு சில கம்யூனிட்டிக்கு அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் கம்யூனிட்டியை வந்து இன்கேஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்ளை பண்ணும்போது தப்பாக அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதர்வைஸ் மற்றபடிக்கு நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனையும் எடிட் ஆப்ஷனில் செஞ்சுக்கலாம். சரிங்களா, இதுக்கடையில் இந்த 1768 போஸ்டிங்க்கு தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சுங்கிறது தெரியும். இது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கான்னு தான் இப்போ எல்லாரோட கொஷினாக இருக்குது. இந்த வேகன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறது சம்மந்தமாக நமக்கு தெரிஞ்ச அஃபீஷியல்ஸ்ட்டை நம்ம கேட்டப்போ அவங்க சொன்ன டேட்டா என்ன அப்படின்னா, கண்டிப்பாக இது டென்டேட்டிவ்னு கொடுத்துருக்கிறதுனால கட்டாயமாக சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது சார். ஏன்னா அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதை டென்டேட்டிவ்னு கொடுக்க மாட்டாங்க நோட்டிஃபிகேஷனில். அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக குறையிறதுக்கான சான்சஸ் கிடையாது அப்படின்னாங்க. ஸோ நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அதிகபட்சம் நமக்கு 2000 போஸ்டிங் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறோம். ஏன்னா 1768 ரொம்ப கம்மியான நம்பர்ஸ் தான். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இன்னும் ஒரு மினிமம் ஒரு 250 மெம்பர்ஸ்க்காவது அவங்க போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணாங்க, வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருங்க. கட்டாயமாக உங்களுக்கு வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸாம் டேட் வந்து நமக்கு June 23 சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் June 23 கண்டிப்பாக தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக தள்ளி போச்சுன்னா அதுலேருந்து ஒரு 15 days தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, இல்லை அப்படின்னா அதுக்குள்ளே இந்த எலெக்ஷனோட ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னா கட்டாயமாக உங்களுக்கு அந்த டேட்டில் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஓகேவா, ஸோ இதை தாண்டி நம்மளுடைய அப்ளிகேஷன் வந்து எப்போ சார் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து செய்கிற ஒரே தவறு இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ப்ராசஸ். என்ன அப்படின்னா, அந்த பேமெண்ட் ஆப்ஷன் வந்து நிறைய பேருக்கு வந்து ப்ராசஸ்லேயே இருந்திருக்கும். அதை விட்டுட்டு நம்ம வெளியில் வந்திருப்போம் அந்த பேஜை விட்டு. இப்போ பேமெண்ட் வந்து நாட் ப்ராசஸ்ன்னு இருக்கிறப்ப கண்டிப்பாக உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்கள் எடிட் ஆப்ஷன் கொடுத்துருக்கப்போ உங்களுடைய டேட்டா வந்து ஃபேக் இன்ஃபர்மேஷனாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். இதை தாண்டி அவங்க கம்பல்சரியாக ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்கிற ஒரு சில விஷயங்களை நீங்கள் இன்கம்ப்ளீட்டாக விட்டுருக்கப்போ உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். இந்த ஃபேக் இன்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே அக்செப்ட் பண்ணிக்கிட்டால் கூட நீங்கள் CV போகிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ எக்ஸாமில் பாஸ் பண்ணி நமக்கு ஃபைனல் லிஸ்ட்டில் வந்தும் கூட இன்கேஸ் ஏதாவது ஒரு ஃபேக் இன்ஃபர்மேஷன் இனிஷியலில் ப்ராப்ளம் இருந்தால் கூட கண்டிப்பாக உங்களுடைய அப்படியே செலெக்ஷனையே கேன்சல் பண்ணுறதுக்கு TRBக்கு எப்போவுமே அதிகாரம் இருக்குது. ஏன்னா அவங்களே கிளியராக மென்ஷன் பண்ணி தான் அப்ளிகேஷன் ப்ராசஸே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த PSTM சம்மந்தமாக கேட்டிருந்தீங்க சார், நான் இந்த எக்ஸாமுக்காக வாங்கின PSTM யூஸ் பண்ணிக்கலாமா, அதுக்காக வாங்கின PSTM யூஸ் பண்ணிக்கலாமான்னு. கண்டிப்பாக இந்த தமிழ் வழி சான்றுங்கிறது அக்செப்டபிள் தான். நீங்கள் ஓல்டு ஃபார்மேட்டில் கொடுத்துருந்தாலும் அது அக்செப்டபிள் தான். முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் நியூ ஃபார்மேட்டில் கொடுக்க அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அது பெஸ்ட் ஒன். நியூ ஃபார்மேட்டில் கொடுக்குறதுங்கிறது பெஸ்ட் ஒன். கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் எய்டட் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து த்ரூ ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். அப்ளை பண்ணி டேரெக்டாக நீங்கள் வாங்கிக்கலாம். இதுவே டேரெக்டாக ப்ரைவேட் ஸ்கூலாக இருந்ததுன்னா நீங்கள் டேரெக்டாக அங்கே போய் தான் வாங்க முடியும். நிறைய பேர் வந்து கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டுக்கு TC சம்மந்தமாக கேட்டிருந்தீங்க. ஸோ TCங்கிறது அக்செப்டபிள் தான். பட் இருந்தாலும் எக்ஸாக்டாக கான்டாக்ட் சர்டிஃபிகேட் நாம் தனியாக வாங்கி வச்சுக்கிறது சேஃபஸ்ட் ஒன். கண்டிப்பாக கெசட் ஆஃபீஸர் கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டும் சரி, கேரக்டர் சர்டிஃபிகேட்டும் சரி, கெசட் ஆஃபீஸர் யார்கிட்ட வேணாலும் வாங்கலாம். டாக்டரோ, நம்மளுடைய ஸ்கூல் HMஓ, காலேஜ் பிரின்சிபலோ, மேக்ஸிமம் ஸ்கூல் HMங்கிறது அக்செப்டபிள், எல்லாராலையும் அது ஏற்றக்கூடியது. கண்டிப்பாக நீங்கள் அவங்கக்கிட்ட வாங்கி வச்சுக்கிறது சேஃபஸ்ட் ஒன். அதை வாங்கி நாம் அப்லோட் கொடுத்துக்கிறதும் சேஃபஸ்ட் ஒன். ஏன்னா இதை வச்சு பின்னாடி ஒரு இஷ்யூ க்ரியேட் ஆகாத அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இன்னும் இது சம்மந்தமாக நான் அப்டேட் கிடைக்க நம்ம சேனலில் உங்களுக்கு ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டே இருப்போம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ.